வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அதனால தான் அதை மக்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கேன். அதாவது கரு முதல் சதாபிஷேகம் வரை அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. கருன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு உயிர் ஜனிக்கும் அந்த சமயத்திலே உருவாகக்கூடிய ஒரு உயிர்கோளம். சதாபிஷேகம் அப்படின்னா என்ன? தன்னுடைய வாழ்விலே 80 வயதை நிறைவு செய்தவர்கள், 80 வயதை கடந்தவர்கள் சதாபிஷேகம் எனும் அந்த நிகழ்ச்சியை செய்து கொள்ள தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனையும் வச்சுக்கிறாங்க. இப்போ 60க்கு 60 கேள்விப்பட்டிருப்பீங்க. சஷ்யப்த பூர்த்தி அப்படின்னா 60 வயது கடந்தவர்கள் ஒரு விதமான அந்த சஷ்யப்த பூர்த்தியையும், 80 வயது கடந்தவர்கள் அந்த சதாபிஷேகத்தையும் செய்து கொள்கின்றனர். அந்த 80 வயசில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, 1000 பிறை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 3ஆம் பிறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பார்த்தவர்களைத்தான் 1000 பிறை கண்டவர்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் 40 வயதை கடக்கும் பொழுது, நான் 60க்கு 60 பண்ணிக்குவேன், சூப்பராக பண்ண போகிறேன், கிராண்டாக பண்ண போகிறேன், அங்கே பண்ண போகிறேன், இங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் அந்த 80 வயதுக்கும் நான் ஒரு பெரிய விசேஷம் பண்ண போகிறேன் அப்படின்னு 40-45 வயசில் ஒரு மனிதரால் சொல்ல முடியுமா? இதான் கேள்வி. சொல்ல முடியாது. முடியாதுங்கிறத விட சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறப்பு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, யார் கையிலுமே இல்லை. நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய டிகிரி வாங்கியிருக்கேன், எனக்கு அறிவு இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னால் சொல்லலாம். நான் 60க்கு 60 பண்ணிக்குவேன், 80க்கு 80 பண்ணிக்குவேன், சதாபிஷேகம் பண்ணாமல் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன்னு யாராலையும் அழைச்சி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், வயது முதிர்வு, வயது மூப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நம்ம கையில் இல்லை. அது இறைவன் கொடுத்த வரம். அதுக்கு உண்டான தகுதி நமக்கு இருந்தால், அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால், நம் எண்ணங்களும் சிந்தனைகளும் செவ்வனே இருக்குமானால் ஒருவேளை வாய்க்கப்படலாம். அதுதான் அங்கே இருக்க விஷயம். இப்போ சினிமாவில் கூட பெருசு அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, போஸ்டரில் பார்த்தேன். வயது முதிர்ந்தவர்களை நம்ம மரியாதையாக அழைக்கிறது நல்ல பண்பாடு. பெரியவங்க தானே, பெருசுன்னு சொன்னால் என்ன ஷார்ட்டாக? இப்போ நம்ம பிரதர் அப்படிங்கிறத ப்ரோ அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஷார்ட்டாக நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசு ஓகே தான். சம்பந்தப்பட்ட பெரியவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா, பெரியவங்க அருமையான காலங்களை அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். வயது முதிர்வுங்கிறது நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். இப்போ அந்த ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த போஸ்ட் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த 20 பாயிண்ட்டுகளையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன், பொறுமையாக கவனமாக கேளுங்க. கும்பகோணம் திருக்கோவில்கள் கரு முதல் சதாபிஷேகம் வரை. கரு உருவாக புத்திரபாக்கியம் கருவளச்சேரி. கரு பாதுகாத்து சுக பிரசவம் பெற திருக்கருகாவூர். நோயற்ற வாழ்வு பெறுவதற்கு வைத்தீஸ்வரன் கோவில். ஞானம் பெற சுவாமிமலை. கல்வி கலைகள் வளர்ச்சிக்கு கூத்தனூர். எடுத்த காரியம் வெற்றி பெற மன தைரியம் கிட்ட பட்டீஸ்வரம். உயர் பதவி அடைய கும்பகோணம் பிரம்மன் கோவில். செல்வம் பெறுவதற்கு ஒப்புலியப்பன் கோவில். கடன் நிவர்த்தி பெற திருச்சேரை சரபரமேஸ்வரர். இழந்த செல்வத்தை மீண்டும் பெற திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி. பெண்கள் நற்சமயத்தில் ருது ஆவதற்கும் ருது பிரச்சனைகள் தீரவும் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோவில் நவகன்னிகை. திருமண தடைகள் நீங்க திருமணஞ்சேரி. நல்ல கணவனை அடைய கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை. ஆதர்சன தம்பதி கணவன் மனைவி ஒற்றுமை திருச்சத்திமுற்றம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர திருவலஞ்சுழி. வில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் நீங்க ஐயாவாடி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி. கோர்ட்டு வழக்குகளில் நியாய வெற்றி அடைய திருபுவனம் சரபேஸ்வரர். பாவங்கள் அகல கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் நீராடல். யமபயம் நீங்க ஸ்ரீவாஞ்சியம். நீண்ட ஆயுள் பெற திருக்கடையூர். என்ன புறம் கேட்டிங்களா? எப்படி இருந்தது? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தர, போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.